ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெனரேட்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன், அப்படியே அந்த சீரிஸை பற்றின என்னோடய ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து இந்த சீரிஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சீரிஸை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் வந்துட்டு இவங்க பென்டனோட கிராஸ் ஓவர் பண்ணி 2 எபிசோட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பென்டன் ஜெனரேட்டர் எக்ஸ் யூஎஸ் யுனைடெட் அப்படின்னு அந்த எபிசோட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட்ஸ் மூலயமா வந்து இந்த ஜெனரேட்டர் எக்ஸ் சீரிஸை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வந்துட்டு மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரைட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான். அதனால தான் சரி, இப்போ வாங்க இந்த சீரிஸோட பேசிக் அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த சீரிஸை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். இந்த மொத்த சீரிஸுமே நானைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகுது. இந்த நானைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மிஷின்ஸ், அவ்வளோதான். இந்த நானைட்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். சரி, இந்த நானைட்ஸ் மூலமா வந்து உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால் வந்து இந்த நானைட்ஸை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இந்த நானைட்ஸை கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்டில் வந்து இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க லேபில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒன்று நடக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா இந்த நானைட்ஸ் இவங்க கண்டுபிடிச்சி வச்சிருந்த எல்லா நானைட்ஸுமே வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரில் வந்து கலந்துடுது. அப்படி கலந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நானைட்ஸ் வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ் உடம்புலையுமே வந்து பூந்து அஃபெக்ட் பண்ணிடுது. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸுமே, அதாவது ஹியூமன்ஸ், அதுக்கப்புறம் மரம், செடி, கொடி, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து யானை, பூனை அப்படின்ட்டு எல்லா லிவிங் திங்ஸ் உடம்புலையுமே வந்து நானைட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து இருக்குது. சரி, இதில் என்ன அப்படின்னா, அந்த நானைட்ஸ் எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணப்படாத நானைட்ஸ், எந்த நானைட்ஸுமே வந்து இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை. அதுதான் இங்கே பிரச்சனையே. சரி, இந்த நானைட்ஸ்னால என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, இந்த நானைட்ஸ் வந்து நார்மலாக வந்து டீஆக்டிவேட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் யார் உடம்புலையாவது இருக்கிறது நானைட்ஸ் வந்து, அதாவது அது மனுஷங்களாகவும் இருக்கலாம், இல்லை மிருகங்களாகவும் இருக்கலாம். யாராவது உடம்புல இருக்கிற நானைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து மான்ஸ்டர்ஸாக மாறிடுவாங்க. அப்படி மான்ஸ்டர்ஸாக மாறினது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்க கான்சியஸ்னஸ் வந்து இழந்துருவாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் டேமேஜ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய உயிர் சேதமோ இல்லை பொருள் சேதமோ நிறைய ஏற்படும். இந்த மாதிரி ஆக்டிவ் நானைட்ஸ் இருக்கிற மான்ஸ்டர்ஸே இல்லை பர்சன்ஸே தான் வந்து இவங்க ஈவோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஈவோஸோட அட்டாக்ஸ், த்ரெட் அப்படி எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்காக தான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ப்ராவிடன்ஸ். இந்த ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குளோபல் மிலிட்ரி ஃபோர்ஸ். இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, உலகத்தில் எங்கே வந்து ஈவோஸோட த்ரெட்டோ அட்டாக்கோ இல்லை ப்ராப்ளமோ வந்து ஏற்படுதோ அதை வந்து தடுக்கிறதா வந்து இவங்களோட வேலை. இந்த ப்ராவிடன்ஸோட அல்டிமேட் அண்ட் சீக்ரெட் வெப்பனாக இருக்கிறவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ ரெக்ஸ். இவரும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இவரும் ஒரு ஈவோ தான். அப்புறம் எப்படி இவர் ப்ராவிடன்ஸில் இருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து நல்லவர். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் யாருக்கிட்டையுமே இல்லாத ஸ்பெஷல் எபிலிட்டி வந்து ஒன்று இவர்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லார் உடம்புலையுமே வந்து நானைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற நானைட்ஸ் வந்து யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இவரால் வந்து இவருக்குள்ளே இருக்கிற நானைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா இவர் உடம்புல இருக்கிற கை, கால் எல்லாத்தையுமே வந்து மிஷின்ஸாவோ இல்லை ஒரு மாதிரி வெப்பன்ஸாவோ வந்து இவரால் மாற்ற முடியும். அப்படி மாற்றுற வெப்பன்ஸை யூஸ் பண்ணி இவர் வந்து ஈவோஸ் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. நம்ம ரெக்ஸுக்கு வந்து எப்படி இந்த பவர் கிடைச்சது, அவரால் மட்டும் எப்படி அவருக்குள்ளே இருக்க நானைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, இவரோட ஆர்ஜின் தான் என்ன அப்படிங்கிறது, இவரோட ஆர்ஜின் வீடியோவாக நான் தனியாக ஒரு வீடியோ வந்து ஒன்று போடுறேன். அதில் வந்து நம்ம இவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த சீரிஸோட ஸ்டோரியை மட்டும் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெக்ஸ் கிட்ட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு எபிலிட்டி வந்து ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ஈவோஸை வந்து க்யூர் பண்ணுறது. எஸ், நம்ம ரெக்ஸால் வந்து ஈவோஸாக மாறினவங்களை வந்து மறுபடியும் வந்து க்யூர் பண்ணி நார்மலாக மாற்ற முடியும். ஆனால் இவராலையுமே வந்து க்யூர் பண்ண முடியாத ஒரு சில ஈவோஸும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இந்த சீரீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈவோஸ்லேயே வந்து பல டைப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நார்மலாக பார்க்குற ஈவோஸ்லாம் எப்படி அப்படின்னா, இந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற நானைட்ஸ் வந்து திடீர்னு ஆக்டிவேட் ஆகி அவங்க வந்து மான்ஸ்டர்ஸாக மாறிடுவாங்க. அப்படி மான்ஸ்டர்ஸாக மாறும்போது அவங்களோட கான்சியஸ்னஸ் இருக்காது. அதனால் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் அடிச்சுன்னு இருக்குவாங்க. ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் ஈவோஸ் வந்து இருக்காங்க. அவங்க எப்படி அப்படின்னா, அவங்க வந்து இந்த நானைட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனது, இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா வந்து அவங்க மியூட்டேஷன் ஆகி ஈவோஸாக மாறியிருப்பாங்க. இந்த மாதிரி ஈவோஸ் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து அவங்ககிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க டிசைட் பண்ணுறது தான் அவங்க செய்வாங்க. ஆனால் அதே மாதிரி வந்து இவங்க மியூட்டேஷன் மூலயமா வந்து இவங்க பாடி அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால இவங்ககிட்ட ஒரு சில ஸ்பெஷல் எபிலிட்டிஸ், அதாவது பவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதிலே
வந்துட்டு நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீரீஸில் வந்து தி பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ஈவோ குரூப் இருக்குது. இந்த ஈவோ குரூப்போட ஹெட் வந்து யார் அப்படின்னா வேன் கிளைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டரோட மோட்டிவே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் எடுத்து ஈவோஸ் மூலயமா வந்து புது வாழ்க்கை யுகத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரெக்ஸோட வேலை வந்து வெறும் மான்ஸ்டர் ஈவோஸ் கூட வந்து ஃபைட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வேன் கிளைஸோட பிளானை வந்து தடுத்து இவர் கூட ஃபைட் பண்ணுறதும் தான் நம்ம ரெக்ஸோட வேலை. சரி, இப்போ வந்து நம்ம இந்த சீரீஸோட பேசிக் அவுட்லைன் ஸ்டோரியை வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த சீரீஸ் வந்து பார்க்க ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற நம்ம ரிவ்யூவை வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரீஸோட கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நேனைட்ஸ், ஈவோஸ் அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸை வந்து பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ் வந்து ஒரு ஸ்டோரி ஆர்க்கை பேஸ் பண்ணி போகிற மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 சீசனுமே வந்து உங்களுக்கு ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறதே பெருசாக வந்து இருக்காது. உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறதே வந்து சீசன் 2ஓட கடைசி எபிசோட்லேருந்து தான் வந்து அந்த ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து சீசன் 3ல் தான் வந்து அந்த ஸ்டோரி ஆர்க்கே வந்து பார்ப்பீங்க. அது அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 சீசனுமே வந்து உங்களுக்கு ஃபில்லர் எபிசோட்ஸாக தான் வந்து போகும். ஆனால் அதுலேயே வந்து ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறது இருக்கும். அங்கங்கே அப்படியே அந்தந்த எபிசோட்ஸில் எங்கேயாவது வந்து டச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 சீசனில் வந்து அந்த ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து ஃபில்லர் எபிசோட்ஸாக தான் வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு இதில் சுத்தமாக வந்து பிடிக்கல. இப்போ நீங்கள் பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி ஆர்க்கை பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸை பேஸ் பண்ணி போயிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு வில்காக்ஸை பேஸ் பண்ணி போயிருக்கோம், அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆகரகாரை பேஸ் பண்ணி போயிருக்கோம், அதுக்கப்புறம் டேகனை பேஸ் பண்ணி போயிருக்கோம். இந்த மாதிரி வந்து பென் 10 வந்து ஒரு ஸ்டோரி ஆர்க்கை பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெருசாக ஸ்டோரியில் வந்து அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 2 சீசனில் சீசன் 3ல் தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டோரியே வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு 2 சீசனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபில்லராக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 சீசனில் வந்து அவங்க ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்குன்னு பார்க்க ஒர்த்தே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்ல சீரிஸ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு சீரிஸை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு 2 சீசனை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சீசன் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி தான் போயிருக்கும். ஸ்டோரியே வந்து அங்கங்கே தான் வந்து டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்களுமே வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த சீரிஸை வந்து பார்க்கலாம். ஒர்த்தான சீரிஸ் தான். ஒரு சிலருக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து ஃபேவரட்டாக கூட மாறலாம். அது அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்தது. இந்த சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போயே சொல்லிடுறேன். இந்த சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 சீசன் தான் வந்து தமிழில் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. 3rd சீசன் வந்து தமிழில் இருக்கா அப்படின்னே தெரியல. நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து நான் 3rd சீசன் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன். சரி, இந்த சீரிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அங்கே வந்து நான் இந்த சீரிஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் முடிஞ்சால் வந்து நானே வந்து இந்த சீரிஸ் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.